வைகாசி விசாகத்தை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் முருகன் கோயில்களில் பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்தி கடன் செலுத்தினர். முருக பெருமான் அவதரித்ததாக கருதப்படும் வைகாசி விசாக நட்சத்திர நாளானது விசாக பெருந்திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி வைகாசி விசாகத்தை ஒட்டி திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் திருப்பரங்குன்றம், மதுரை, திருமங்கலம், உசிலம்பட்டி, சோழவந்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து கிரிவல பாதையை சுற்றி வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். வேண்டுதல் வருஷம் முறை எடுக்கிற மாதிரி வேண்டுதல் வச்சுருக்கோம். பஸ் ஒத்தப்பைய அதுக்காக முருகனுக்கு நாங்கள் செலுத்திக்கிட்டே வர்றோம். மூத்த பையனுக்கு குழந்தை பிறக்கணும்னு வேண்டியிருந்தேன், நடந்துருச்சு. அதான் வந்து முருகன்ட்ட என்ன வேணுனாலும் அது நல்லபடியாக நடக்கும். இதேபோன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் அங்க பிரதர்சனம் செய்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதன் காரணமாக கடற்கரை மணல் பரப்பு முழுவதும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. வைகாசி விசாகத்தை ஒட்டி தூத்துக்குடியில் இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வடபழனி முருகன் கோயிலில் காலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். அரேஞ்ச்மெண்ட்டும் நல்லா அழகாக இருக்குது. லைன் போகிறதும் நல்லா வேகமாக போகிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு மேடம். இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது தைப்பூசத்தோட. ஃபர்ஸ்ட் நிறையா இருக்கும், இன்னைக்கு தைப்பூசத்தோட இன்னைக்கு கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன்.